certain code language, okay, ஒரு certain languageல ஒரு code languageல sanction அப்படிங்கறத வந்து is written as எப்படி எழுதுறாங்க, இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல எழுதுறாங்க அப்படின்னா how will televise be written in that language. so same இதே language ஃபாலோ பண்ணும்போது televise அப்படிங்கறத நம்ம எப்படி எழுத முடியும் அப்படிங்கறத இத கேக்குறாங்க. இப்போ certain code language, இந்த code language தான் என்ன அப்படிங்கறத நம்ம find out பண்ணணும் first. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு sanction அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ சாங்ஷன் வந்து இந்த கோட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதிருக்காங்க, டி இங்க வருது, டி ஏ க்கு வந்து z, n க்கு o, c க்கு b, u h t m இது போல எழுதிட்டாங்க. அப்படின்னா டெலிவைஸ் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு இந்த கோட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கறத தான் क्वेश्चनா கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி வந்துச்சு அப்படினாலே இந்த தான் நம்மளுக்கு என்னது, இது வந்து ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் இல்லையா. அப்போ எஸ் க்கு அடுத்தது, அப்ப இங்க உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க எடுத்துக்கலாம், எஸ் க்கு அடுத்தது என்ன, டி அடுத்தது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் அடுத்தது எடுத்திருக்காங்க. இங்க என்ன எடுத்திருக்காங்க, ஏ க்கு Z அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. இப்போ ஏ க்கு Z அப்படிங்கும்போது ஏ க்கு அடுத்தது Z வருமா, வராது, பி தான் வரும். அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கலாம் இது அப்படின்னா, இந்த Z அப்படிங்கறது வந்து அதாவது ஏ க்கு முன்னாடி இது நெக்ஸ்ட் இது ப்ரீவியஸ், அதாவது எப்படி வரும்னா இப்போ நீங்க Z எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த செட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும், ஏ தான் வரும். அது எப்படிங்கிறது தான் நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். ஈஸி தான், இதை பார்த்து நமக்கு புரிஞ்சிடும். இப்போ ஆல்பபெட்டிக் லெட்டர் எழுதிக்கலாமா, ஏ பி சி இசட் எழுதியாச்சா, நம்மளுக்கு இது தெரியும். எஸ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது ஏக்கு, ஸோ இது எஸ்க்கு அடுத்தது, அப்போ நெக்ஸ்ட் அடுத்தது, ஓகேவா. இங்க அடுத்தது, ஆனா இங்க பாருங்க ஏக்கு அப்புறம் ஜெட்னு கொடுத்திருக்காங்க. ஏக்கு அப்புறம் ஜெட் அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கோங்க, ஏக்கு அப்புறம் டி தான் வரும். அப்போ இந்த ஜெட் இருக்குப்பா, ஜெட்டுக்கு முன்னாடி இப்ப ஜெட் வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் நம்ம ஏல இருந்து தானே வரணும். அப்போ ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் எடுத்திருக்காங்க. அப்போ ஜெட்டுக்கு முன்னாடி அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஜெட்டுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஏ வரும். அப்போ இது வந்து முன்னாடி ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர், ஃபார்வர்ட்ல ப்ரீவியஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்படின்னா என் இருக்கா, என்னுக்கு என்ன இங்க இருக்கு, இங்க இருக்கு, என்னுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஓ வந்துருச்சு. அடுத்தது சிக்கு பி, அப்போ சிக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல என்ன இருக்கு, பி, ஸோ பி எழுதிட்டாங்க. டிக்கு யூ, ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் சரி அடுத்தது முன்னாடி அடுத்தது முன்னாடி அடுத்தது முன்னாடி அடுத்தது முன்னாடி அடுத்தது முன்னாடி, இந்த மாதிரி இதை வச்சு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது இந்த டெலிவைஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வருது, எஸ்க்கு அடுத்தது நெக்ஸ்ட் தானே, அப்போ டிக்கு அடுத்தது என்ன வருது, யூ, ஸோ யூன்னு எழுதி. அடுத்தது என்ன, இ, அப்போ இக்கு ப்ரீவியஸ் முன்னாடி என்ன வருது, டி, ஸோ டி எழுதுங்க. அடுத்தது எல், எல்லுக்கு அடுத்தது என்ன வருது, எம், அதே மாதிரி இக்கு முன்னாடி என்ன வருது, ஸோ இந்த மாதிரி பார்த்து டெலிவைஸ் ஃபுல்லாக எழுதணும். இக்கு டி, ஸோ இதுதான் முன்னாடி அடுத்தது முன்னாடி அடுத்தது முன்னாடி. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இதோட ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ